சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த 10 வருடங்கள் இந்த கவர்மெண்ட் இருந்து இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் அறிக்கை கொடுத்திருக்கிறது வந்து 15 இயர்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த 10 இயர்ஸ் பட்ஜெட்ல வந்து இதோட ரேங்க் வந்து 6 மேல 10 தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்தியாங்கிற குடும்பத்துல பல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முதலீடு பண்ண வேண்டியது இந்தியாவுடைய கடமை. அந்த ஸ்கீம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து 9 பில்லர்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 பில்லர், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9 பில்லர். ஃபார்மர்ஸோடைய ப்ராப்ளத்துக்கு இந்த பட்ஜெட்ல விடை கிடைச்சிருக்கானா? ஆன்சர் இஸ் நோ. ஃபார்மர்ஸ்க்கு 1,52,000 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 1,52,000 கோடி ஆகப்பட்டது டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுமானா? ஆகாது. ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவலா டாக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி, அதானி. கரெக்ட், அப்சல்யூட்டா. நீங்க டாப் 10 டாப் 20 பணக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா டாக்ஸ் போட வேண்டியதானே. இப்போ டாப் 10 பணக்காரங்களுக்கோ டாப் 20 பணக்காரங்களுக்கோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னு கிளாஸிஃபை பண்ணி நீங்க ஒரு 2% டாக்ஸ் போடுறதுனால இந்தியா ஒன்றும் பிரச்சனை ஆக போறது இல்லை. பட்ஜெட்ல நிறைய பேர் பார்க்காத ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நிறைய பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ், CBAT அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது நிறைய பேர் தெரியாது, கண்டிப்பா சொல்லி ஆகணும். 2 மாநிலங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவையே தாங்கி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த 2 மாநிலங்களுக்கும் சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்களா? தவறு என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயலேஷன்ல இருக்கும் பொழுது அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் என்பது தாக்கலாயிருக்கு. சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய குரல் எழும்பியிருக்கு. அது என்னன்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களே பரவாயில்ல, அந்தளவுக்கு மோசமான வரிகளெல்லாம் போட்டிருக்காங்க, வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குரல்களை நம்மளால் சோஷியல் மீடியாக்களில் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த பட்ஜெட் பற்றி உங்கள் பார்வை என்ன சார் பட்ஜெட்டில் இருக்குது சிறப்பாக? ஜென்ரலாகவே பட்ஜெட் வந்ததுனாலே ஆதரவு தெரிவிக்கிறவங்கள விட அதை எதிர்க்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சியை சார்ந்த கட்சி நிர்வாகிகளை கூட எதிர்ப்பாங்க. காரணம்னா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு வளரக்கூடிய நாடு. நம்மளோட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 தட்டு மக்கள் இருக்காங்க. ஏழைகள், அதுவும் பிலோ பவர்ட்டி லைன் இருக்கவங்க இருக்காங்க, மிடில் கிளாஸு, ரிச். அப்போது பட்ஜெட்டுங்கிறது வந்து யாரை டேக்ஸ் பண்ணி யாருக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாடலில் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆல் செட் அண்ட் டன், இந்த 10 வருடங்கள் இந்த கவர்மெண்ட் இருந்து இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் அறிக்கை கொடுத்துருக்கிறது வந்து ரேங்கிங் அவுட் ஆஃப், இப்போ நான் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட 15 பட்ஜெட்டுக்கும் மேற்பட்ட பட்ஜெட்டை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் 15 இயர்ஸாக. அப்போது இந்த 15 இயர்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸ் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த 10 இயர்ஸ் பட்ஜெட்டில் வந்து இதோட ரேங்க் வந்து 6 மேலே 10 தான் கொடுக்க முடியும். ஓகே. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்சிங் இருந்தது. ஆனால் ஒதுக்கீடுன்னு அப்படி நம்பர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பட்ஜெட்டில் எப்பயுமே அப்படின்னா நம்பர் எங்கே போகுதுன்னு பார்க்கணும். எல்லாரும் பட்ஜெட் பார்க்கும்போது சேலரி பார்க்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ ஏறி இருக்குது, அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறவங்க அவங்கள தாண்டி பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டோட டோட்டல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 48 லட்சம் கோடி. ஆமாம். நீங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி மோடி வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 2014 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய பட்ஜெட் வந்து ஒரு 29 லட்சம் கோடி இருந்தது. இன்னைக்கு 29 லட்சம் கோடி பட்ஜெட்டை 48 லட்சம் கோடி பட்ஜெட்டாக இன்னைக்கு அறிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 10 வருடங்களில் வளர்ச்சியை தாண்டி கடனும் ஏறி இருக்கு. ஆமாம். இப்போயும் பார்த்தீங்கன்னா கூட வரக்கூடிய வருமானத்தை தாண்டி 36 லட்சம் கோடி வருமானம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெண்ட் பண்ணுறது 48 லட்சம் கோடி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி வந்து கடனாகவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கடன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இந்தியாவுடைய கடன் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த வருஷத்தோட கடன். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கியிருக்க கடன் வேறு இருக்குது அங்கங்கே உலக வங்கியில எல்லாம். அப்போ கடன் ஆகப்பட்டது ஏறுது, பட்ஜெட் அவுட்லேயும் ஏறுது.
ஆனால் அதனால் பட்ஜெட்டை வந்து அப்படியே நிறுத்தி வைக்க முடியாது. ஒரே 29 லட்சம் கோடி தான் 29 லட்சம் கோடி தான் வச்சுருந்தா பட்ஜெட் சர்ப்ளஸ் ஆகும். இந்தியா வந்து டெவலப்பிங் நேஷனாக இருக்கிறதுனால, க்ரோத் மாடல் இருக்கிறதுனால பணத்தை வந்து நம்மளுடைய மனித வளத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் அதனால தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்கனாமிக் அனலிஸ்டோட உட்காந்து நான் பேசும்போது கூட பல தொலைக்காட்சியில் கிளியராக சொல்லியிருந்தேன், நீங்கள் சொல்கிற எந்த ஃபண்டமெண்டலும் இந்தியாவுக்கு இப்போதைக்கு பொருந்தாதுன்னு. நீங்கள் பேசலாம் வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் 4.9 இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட் 4.5 இருக்குன்னு. ஓகே, நம்பர்ஸ் ஆர் ஃபைன். பட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர் இருக்கார். அவர் 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே அம்மா அப்பா கடனுடனே வாங்கி படிக்க வைப்பாங்க. டாக்டரோ இன்ஜினியரோ லாயரோ சிஏவோ ஏதோ வாங்கி படிக்க வைப்பாங்க. அந்த கடன் வாங்கும் பொழுது அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குது? கடன் தான் ஃபேமிலிக்கு. ஆனால் அந்த கடனை வாங்கி அவரை படிக்க வைக்கிறதுனால பின்னாடி காலத்தில் அந்த கடன்ன்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஒரு 10 வருட காலத்தில் அவர் சம்பாதிச்சிருவார். அதே மாதிரி தான் இந்தியா இன்றைக்கி இருக்குது. இந்தியாங்கிற குடும்பத்தில் பல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முதலீடு பண்ண வேண்டியது இந்தியாவுடைய கடமை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கடமை, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடமை. அந்த ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து 9 பில்லரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 பில்லர், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பில்லர். எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுங்கிற வேர்டே வரல. தவறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறது தானே பாலிட்டிஷியன்ஸு. ஸோ மக்கள் எதிர்த்து பேச முடியாது. அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்ட்ரிம் பட்ஜெட் வந்தது இல்லையா, அதில் கரீப்னா ஏழை, அப்புறம் உமன், யூத்து, அப்புறம் விவசாயி, கரெக்டாக 4 ஓட் பேங்க் அதுதான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, ஜெயிச்சாச்சு, அதை சந்தோஷம் தெரிவிச்சுட்டு 9 செக்டரை கவர் பண்ணுறாங்க. அந்த 9 செக்டர் ஆகப்பட்டது ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர், அக்ரி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ரேங்க் 1 அக்ரி. 2வது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன். 3வது சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்க சோஷியல் ஜஸ்டிஸ் நீங்கள் எடுத்துக்கூடாது. அவங்க சொல்கிறது சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது சப்கா சாத் சப்கா விகாஸ், நாங்கள் கொண்டு வர திட்டமாகப்பட்டது எல்லா தட்டு மக்களுக்கும் தான் அப்படிங்கிற வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ 4வது வந்து மேனுஃபேக்சரிங், அங்கே தான் கார்பரேட்ஸ் வராங்க, அங்கே தான் குறுசிறு தொழில் பண்ணுறவங்க வராங்க. அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட், அப்புறம் எனர்ஜி, அதாவது பவர் ரிலேட்டடு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து 7வது பில்லர், இனோவேஷன், அப்புறம் 9வது வந்து நெக்ஸ்ட் ஜென் ரிஃபார்ம்ஸ். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செக்டர் ஆஃப் த கண்ட்ரி தான். அதில் முக்கியமாக அக்ரி செக்டர் ஆகப்பட்டது. ஃபார்மர்ஸுடைய ப்ராப்ளத்துக்கு இந்த பட்ஜெட்டில் விடை கிடச்சிருக்கானா? ஆன்சர் இஸ் நோ. ஃபார்மர்ஸ்க்கு 1,52,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 1,52,000 கோடி ஆகப்பட்டது டைரக்டாக ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகுமானா? ஆகாது. அதான் கொஸ்டின். இன்னைக்கு தாமரை வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம், நானும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம கிராமத்துக்கு போகலாம். படித்த சத்யகுமார், படித்த தாமரை, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நாளைக்கு இந்த பட்ஜெட் அலோகேஷன் இருக்கா இல்லையா இந்த வருஷத்துக்கு? சரி, அதை நம்மளுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு 1,52,000 கோடியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நாளைக்கே வாங்கி தர முடியுமா? ஒரு வருஷத்துல வாங்கி தர முடியுமா? 6 மாசத்துல வாங்கி தர முடியுமா? அப்போ எப்போ தான் கிடைக்குது, எப்படி தான் கிடைக்குது அப்படின்ற கேள்வி வந்து படித்த நம்மளுக்கே இருந்துட்டு இருக்கு. அதில் நிறைய ஸ்கீம்ஸ்க்கு தான் அது பணத்தை போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபார்மர்ஸ். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு காசு போடுறாங்க, ஃபார்மருக்கு கொடுக்கல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் ஃபார்மருக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபார்மருக்கு நாலேஜ் இருக்கணுமா? அந்த ஃபார்மருக்கு நம்ம போய் எக்யூப் பண்ணணுமா? 2வது டிஜிட்டல் கிராப் சர்வே, அதுக்கு ஒரு ஒதுக்கீடு, டிஜிட்டல் கிராப் சர்வேக்கு ஒரு ஒதுக்கீடு. இதனால விவசாயிக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. டைரக்டா அவங்க சர்வே பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு தேவையானது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அக்ரி ரிசர்ச், கிளைமேட் ரெசிலென்ட் வெரைட்டி, அக்ரி ரிசர்ச். ஓகே, ரிசர்ச் பண்றது டெஃபினட்டா தேவை, அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நீங்க கிராண்ட் பண்ணுங்க பணத்தை. ஆனா விவசாயிக்கு, ஆல்ரெடி இருக்கிற விவசாயிக்கு லைவ்லிஹுட்க்கு என்ன பண்றீங்கன்னு தான் என்னோட கேள்வி. தாமரை, நம்ம வந்து கிராமத்துலேருந்து வரோம். என்ன பிரச்சனை கிராமத்தில்? விவசாயம் பண்ணும் பொழுது பெரிய பிரச்சனையே வானம் பார்த்த பூமி. மழை வந்தால் போச்சு, நம்மளுடைய நெல் சாகுபடி பண்ண முடியாது. அப்போது பொங்கல் டைமில் கரெக்டாக மழை பெய்யும், இப்போல்லாம் வெள்ளம் ஓடுது. அப்போது எல்லாமே அடிச்சுட்டு போகும்போது நஷ்டம் தான் ஏற்படுது. கிராப் இன்சூரன்ஸை ஏற்றிருக்கணும், கிராப் இன்சூரன்ஸை ஆக்சஸ் கொடுத்துருக்கணும். கிராப் இன்சூரன்ஸுக்காகவே நீங்கள் ஒரு 80,000 கோடி ஒதுக்கிருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவே நாட்டில் இருக்கிற எம்எஸ்பியில் கவரான எல்லா 22 ஐட்டம்ஸ் இருக்குது, கிராப்ஸ் இருக்குது. அந்த 22 கிராப்ஸ்க்கும் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மினிமம் செல்லிங் ப்ரைஸு. அந்த எம்எஸ்பிக்கு இருக்கக்கூடிய லேண்ட் எங்கெல்லாம் கல்டிவேட் ஆகுதோ அதில் இருக்க கிராப்ஸ்க்கு நீங்கள் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 80,000 கோடி கொடுக்கணும்.
அப்போ தான் விவசாயிகளுக்கு வரும் முன் காப்போம். இப்போ தாமரை இருக்கீங்க, நான் இருக்கேன், நம்ம ஊருக்கு போகிறோம், அங்கே இருக்கிற விவசாயிகளை பார்க்குறோம், கடுமையான சூழ்நிலை, எல்லாரும் நஷ்டம். நீங்கள் போய் சர்வே பண்ணுங்க. நீங்கள் இந்த சர்வே என்ன சொல்லியிருக்கீங்க, டிஜிட்டல் கிராப் சர்வே விட்டுருங்க, டிஜிட்டல் ப்ராஃபிட் சர்வே பண்ணுங்க. யாருக்கு? ஃபார்மருக்கு. எல்லாம் நஷ்டம் தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே நஷ்டம் தான் அடைகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கான முதல் கட்டம் என்ன? கிராப் இன்சூரன்ஸு. ரெண்டாவது கட்டம் என்ன? வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கிராமப்புறத்துக்கு போங்க, ஒரு 60 கிராமத்துக்கு ஒரு வேர் ஹவுஸாவது இருக்கணும். வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது? அந்த ஏபிஎம்சி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங் மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அந்த ஃபீல்டுன்னு எடுத்தோன்னே அப்படியே அனுப்ப முடியும்? அங்கே இருக்க கிராம மக்கள் அதை வேர் ஹவுஸ் பண்ணி விற்றா அதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி கொண்டு வந்து வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணி அந்த வேர் ஹவுஸில் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வச்சுக்க முடியும், சிலது வச்சுக்க முடியாது. ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கிறது. ஷெல்ஃப் லைஃப்பை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் நெல் மாதிரி இருக்கக்கூடிய, அப்புறம் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கடுகு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எள்ளு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ப்ரைஸ் ஏறும் பொழுதோ இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் கரெக்டாக பண்ணும்போதோ நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் விவசாயிகள் இன்றைக்கி அறுவடை பண்ண உடனேயே தேர் கம்பல் டு செல். ஏன் பயம்? எங்கே வச்சுக்கிறது? விவசாயிக்கு தங்குறதுக்கே இடம் இல்லைல்ல. அப்போது செகண்ட் வந்து வேர் ஹவுசிங் கொடுத்துருக்கணும், பேசிக் ஃபெசிலிட்டி. மூணாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரதான் மந்திரியுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இதை இன்டகிரேட் பண்ணி ஒரு விவசாயிக்கு 4 ரூபாய் இல்லை 5 ரூபாய் இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி கார்டை கொடுத்துருக்கணும். இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட். அவங்க பாக்கெட்டுக்கு போகிறது என்ன? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்குது தாமரை. நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை கொண்டு போயிட்டு பெரிய பிரைவேட் நிறுவனங்களில் அந்த கார்டை கொடுத்தா உள்ளே கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் 5 லட்ச ரூபா இருக்குது. கவர்மெண்ட்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்குது இல்லையா, அதில் 5 லட்ச ரூபா இருக்குது. 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க ஏழைங்க. அந்த 5 லட்ச ரூபா இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பிரதம மந்திரி கொடுத்துருக்காரு. ஆனால் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா எடுத்துக்கிறதும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அதை அங்கீகரிக்கிறதும் இல்லை. அப்போது இந்த சோஷியல் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1,52,000 கோடி அக்ரிகல்ச்சருக்கு ஒதுக்கீடு பண்ணுது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆனால் 1,52,000 கோடி இம்மீடியட்டாக நாளைக்கு ஃபார்மரோட லைஃப்பை மாற்றுமானா அந்த பாலிசி இல்லை. குறிப்பாக இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய கார்பரேட்ஸ், உங்களுடைய கார்பரேட் டேக்ஸ் அதிகப்படுத்தி அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த பட்ஜெட் இருந்திருக்கணும். ஆனால் இந்த பட்ஜெட் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்க? உங்களோட பாயிண்ட் அப்சல்யூட்டாக ரைட்டு. எந்த கோணத்தில் இதை பார்க்கணுன்னா, கார்பரேட் நிறுவனம் நம்ம பார்க்க வேணாம். ஸ்டெப் 1, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக டேக்ஸ் பண்ணணும். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், ஹை நெட் HNIஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பெரும்பாலான HNIs என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் பணக்காரர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி, அதானி. கரெக்ட், அப்சல்யூட்டாக. நீங்கள் டாப் 10 டாப் 20 பணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேக்ஸ் போட வேண்டியதானே. இப்போது டாப் 10 பணக்காரங்களுக்கோ டாப் 20 பணக்காரங்களுக்கோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னு கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் ஒரு 2% டேக்ஸ் போடுறதுனால இந்தியா ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. நம்ம வந்து அகெயின்ஸ்ட் கிடையாது பணக்காரங்களுக்கு. பட்டு அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் டேக்ஸ் ரெவன்யூ ஏற்ற முடியுங்கிற அந்த கோணத்துலையும் நீங்கள் டாக்ஸேஷன் பண்ணவே வேணாமா? ஓகே. ஆனால் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் காங்கிரஸும் பண்ணது கிடையாது, பாரதிய ஜனதா பார்ட்டி வந்ததுக்கப்புறம் பண்ணதில்லை. பட்டு இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மியாவோ இல்லாட்டி ஈக்குவலாக ஒரு மிடில் கிளாஸில் என்ன சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, இல்லை நான் சொல்ல வரல. பட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடணுங்கிறது தான். இப்போ லக்ஸரி காருக்கும் நார்மல் காருக்கும் ஒரே டேக்ஸ் போட முடியுமா? முடியாது. நார்மல் கார் மிடில் கிளாஸ் வாங்குறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் வாங்கலாம். இல்லை லக்ஸரி காருங்கிறது வந்து ரிச் பீப்புள் வாங்குறாங்க. அப்போ ரிச் பீப்புளுக்கு வந்து வாங்கக்கூடிய காருக்கு நீங்கள் அதிக டேக்ஸ் போடலாமே, பேஸ்ட் ஆன் HNI ரெக்கார்ட். இப்போ HNIs என்ன பண்ணுறாங்க, இந்தியா விட்டு மூவ் ஆகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டாப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாமே வெளிநாடுக்கு இப்போ வந்து போயிட்டு முதலீடுகள் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போது அவங்க வந்து மைக்ரேட் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மைக்ரேட் ஆகுறாங்கன்னா ஆல்ரெடி நார்மல் டேக்ஸ் இருக்கும்போதே மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போ அவங்களை வந்து அந்த கேபிட்டல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்பை கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து எஸ்டேட் டேக்ஸ், அதாவது வந்து ஆன்செஸ்ட்ரல் வெல்த்தை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்
கொண்டு வருவாங்க கவர்மெண்ட்னு சொன்னாங்க. நான் பல இடங்களில் சொன்னேன், கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. அது காங்கிரஸ் வந்தாலும் கொண்டு வர மாட்டாங்க, பிஜேபி வந்தாலும் கொண்டு வர மாட்டாங்க, சென்ட்ரலில் எந்த ஆட்சி வந்தாலும் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் என்னைக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரங்க கிட்டேருந்து வருதோ, பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாரும் யார் கான்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க தானே பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு எப்படி வந்து எலெக்ட் ஆகிற கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் காசு கொடுக்குறாங்க, ஏன் வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் மிடில் கிளாஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கல நான் சொல்லலை, அவங்களுக்கு நிறைய டேக்ஸ் போடலாம் தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதனால் வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷனை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலங்கிறது தான் ஃபேக்ட். ஓகே சார். குறிப்பாக இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் கொஞ்சம் மாறி இருக்கு, புதிய ரெஜிம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸும் கொஞ்சம் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சார் அந்த இஷ்யூ பொறுத்த? இப்போது அதாவது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி இந்த புது நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்தாங்க. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வரும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், வரக்கூடிய நாட்களில் நியூ டேக்ஸ் ரெஜிமை தான் இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்னு. ஓகே, இது வந்து யூகிக்கல. காரணம் என்ன? புது டேக்ஸ் ரெஜிம் வந்து இட் என்கரேஜஸ் ஸ்பெண்டிங். இன்னைக்கு இந்தியாவில் வந்து எல்லாரும் செலவு பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க கவர்மெண்ட். ஏன்னா சேவ் பண்ணணும்னு நினச்சிருந்தா பழைய டேக்ஸ் ரெஜிம்லேயே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதில் ஏடிசி இருக்குது, பல டிடக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே சேவிங் மோடில் போகுது, அதனால டேக்ஸ் இன்சென்டிவ் கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து புது டேக்ஸ் ரெஜிமில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதுவாக எல்ஐசிக்குனா போடு, நீ எந்த டிடக்ஷன்னா இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டால் கூட ஒன்ஸ் நீ புது டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்துட்டேன்னா ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸை கொண்டு வராங்க. அந்த ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழைய டேக்ஸ் ரெஜிம் இருக்குது, அதில் நாம் வந்து ஒரு 15 lakhs மேலே சேலரி வாங்குறோம் அப்படின்னா 30% நமக்கு வந்து டேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இபிஎஃப்ல நாம் வந்து 2 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு போடலாம். அதே போல் எல்ஐசி பாலிசிஸில் நாம் வந்து போட்டால் ஒரு டேக்ஸ் பெனிஃபிஷியரி இருக்குது. ஆனால் இந்த நியூ ரெஜிமில் எந்த டேக்ஸ் பெனிஃபிஷியரியும் கிடையாதா? நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த ஓல்டு ரெஜிமில் எல்லாமே சேவிங் பாயிண்ட்ல இருந்திருக்கும். ஓகே, இபிஎஃப் உங்களுக்கு சேவ் ஆகிட்டே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வேலையை விட்டு போகும்பொழுது அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்காக வரும். கடைசியில் ஆக்சுவலி வேலைக்கு போகிறவங்களுக்கு மிச்சப்படுறது அதுவாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஹிஸ்டாரிக்கலாக அவங்க சேர்த்து வச்சது வந்து கடைசியில் இபிஎஃப்பும் அந்த இன்சூரன்ஸும் தான் அவங்களை கடைசியில் காப்பாற்றிருக்கும். அதை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புது டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்து போன வருஷம் கொண்டு வரும்போது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் நியூ டேக்ஸ் ரெஜிமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் இருந்தது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப ஃப்ராக்ஷனில். பட் இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆகப்பட்டது முழுசாக இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் என்ன மாதிரி இருக்குன்றது தான் முக்கியம். 0 to 3 lakhs வரைக்கும் நில் டேக்ஸ் இருந்தது. 3 lakhs to 7 lakhs வந்து இப்போ அப் டு 3 lakhs வந்து நில் டேக்ஸு, 3 to 7 lakhs 5%, 7 lakh to 10%, 10 lakhs வந்து 10%, 10 lakhs to 12 lakhs வந்து 10 lakhs to 12 lakhs வந்து 15%, 12 lakhs to 15 lakhs வந்து 20%, above 15 lakhs வந்து 30% டேக்ஸு. ஆனால் அர்லியர் நியூ டேக்ஸ் ரெஜிம் என்ன இருந்ததுன்னா அதே மாதிரி 0 to 3 lakhs வந்து நில்லு, ஆனால் 5% ஆகப்படுது, 3 to 6 இருந்தது, இப்போ 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 6 to 9 இருந்தது 10%, 9 to 12 15% இருந்தது, 12 to 15 வந்து 20% இருந்தது, above 15 வந்து 30% இருந்தது. அந்த 1 லட்சம் 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ஆக்கி அதை வந்து உங்களுக்கு ஸ்லாபை கட் பண்ணுறதுனால ஒரு மார்ஜினலாக உங்களுக்கு வந்து ஒரு சேவிங் நடக்குது. டேக்ஸ் குறைச்ச மாதிரி இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவிங் கம்மி தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக இருந்தாலும் சரி, நியூ டேக்ஸ், அதில் நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 75,000 ஆகியிருக்காங்க. ஓகே, அதான் சார் டிடக்ஷன் 75,000. அது ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் கொடுப்பாங்க சேலரியிலேருந்து. ஓகே, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆகப்படுது நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் அப்ளிகபிள் மாதிரி தெரியுது. எதுல சார் டைரக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஃப் பிபிஎஃப் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுப்பாங்க. ஓகே, ஒரு டிடக்ஷன் அது வந்து ஒரு இன்சென்டிவாகவே சேலரி பீப்புளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது 50,000 இருந்ததை இப்போ வந்து 75,000 மாற்றிருக்காங்க. ஓகே, இது இருக்கும்போது இப்போ பெனிஃபிட் என்ன அது நம்ம வந்து நம்பரில் பார்க்கலாம், பர்சன்டேஜில் பார்த்தோம்ல. இப்போது 5,200 ரூபாய் டேக்ஸ் பெனிஃபிட்டு யாருக்கு தெரியுமா? 8 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. 17,500 ரூபாய் 15 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 0 to 2.5 lakh வரைக்கும் தான் நில்லு. ஓகே, ஆனால் இங்கே 0 to 3, அப்புறம் 3 to 7 வரைக்கும் உங்களுக்கு 5%, 7 to 10 வந்து 10%, 10 to 12 வந்து 15%. ஆனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பாருங்கள் 2.5 to 5 lakhs 5%, 5 lakhs to 10 lakhs வந்து 20%. அப்புறம் above 10 lakh to 30% வந்து above 10 lakh வந்து 30%.
அப்போ நீங்கள் ஓல்டு எடுப்பீங்களா நியூ எடுப்பீங்களா? நியூ தான் எடுப்பீங்க. நியூவே எடுத்தாலும் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் 50,000 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் விட்டுருங்க, 25,000 ரூபாய் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ வெல்கம் தட். பட் ஆக்சுவலாக 8 லட்சம் வரைக்கும் நீங்கள் அபோவ் சம்பாதிச்சிங்கன்னா 8 லட்சம் அபோவ் சம்பாதிச்சிங்கன்னா 5,200 ரூபா மிச்சம் உங்களுக்கு. ரெண்டாவது 17,500 ரூபா உங்களுக்கு மிச்சம். 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிங்கன்னா 15 lakhs அண்ட் அபோவ் சம்பாதிச்சிங்கன்னா அவ்வளோதான் டேக்ஸ் சேவிங். அப்போ எஃபெக்டிவாக 17,500 உங்களுக்கு 15 லட்சம் நீங்கள் வரைக்கும் இருக்கீங்க. 15 லட்சம் தாண்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 லட்சம் 8 லட்சம் தாண்டிங்கன்னா 5,200 ரூபாய். ஸோ இவ்வளோ தான் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க மிடில் கிளாஸ்க்கு. இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா? அதே ஃபாரின் கம்பெனிக்கு வந்து 40 to 35% கொடுத்துருக்காங்க. 40%லேருந்து 35% குறைச்சிருக்காங்க. இப்போ இது இந்த கம்பேரிசன் ஏன் தரேன் தெரியுமா? ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் கார்பரேட். டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து கார்பரேட்ஸ்க்கு இன்சென்டிவ் தரணும், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் 40% 35% கொடுத்தீங்கன்னா அது என்னுடைய மிடில் கிளாஸ் நண்பர்களுக்கு பயன்படுது. இல்லை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இல்லை ஏழைங்களுக்கு வந்து அது பயன்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டைரெக்டாகவே ஃபாரின் கம்பெனிக்கு 40% 35% சொல்லும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே டொமஸ்டிக் கம்பெனிக்கு அது அடி வாங்குதா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்களா, இந்தியன் ஆண்டர்பிரனர்ஸ், அவங்களுக்கு அது டெஃபினட்டாக வந்து அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்கனாமிக் சர்வே பார்த்துருப்பீங்க, சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இனிமேல் வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சைனா ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. சைனா ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது? கோவிட்லேருந்து சைனாலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே அதை கொஸ்டின் பண்ணி நோட்டீஸ் அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சைனா ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம். ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கொண்டு வந்து அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதுக்கு கொண்டு வரணும்? சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவிலே கொண்டு வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கிருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் நடக்குது இப்போ. பாயிண்ட் நம்பர் 1, சீன முதலீட்டுக்கு அனுமதி. முதலீடு இந்தியாவில் பண்ணி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சைனாவுடைய முதலீடை நம்ம இழுக்கலன்னா சைனாவோட ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி ஆகணுன்றாங்க. ஆனால் நீங்கள் கோவிட் அப்போ பாருங்கள், செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமி, ஆத்ம நிர்பார்னு சொல்கிறோம். அப்போ அந்த முழக்கமாகப்பட்டது என்ன ஆச்சுன்னு தான் என்னோட கேள்விக்குறி. ரெண்டாவது மேக் இன் இந்தியாவும் கேள்விக்குறியா? மேக் இன் இந்தியா. இப்போ மேக் இன் இந்தியாங்கிறது வந்து வெளியில் மட்டும் போட்டு உள்ள சைனீஸ் ப்ராடக்ட் இருக்குமா? அப்போ சைனீஸோடைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி ரைஸ் பண்ண இஷ்யூ என்ன ஆச்சு? டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கல், பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஐடியாலஜிக்கல் விங் வந்து RSS, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக், டெஃபினட்டாக இதை கொஸ்டின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகணும், இந்தியாவில் கன்சியூம் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இப்பயே வந்து உள்ள வந்து டெஃபினட்டாக ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். இதை தாண்டி தாமரை பட்ஜெட்டில் நிறைய பேர் பார்க்காத ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நிறைய பெரிய சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ், CBAT அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். அதாவது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இப்போ பிரபலமாயிட்டு வருது. ஐரோப்பிய யூனியன், அதாவது யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த நாட்டிலேருந்து எனர்ஜி இன்டென்சிவ் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறோமோ அதை பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பேன் பண்ணணும், இல்லை டேக்ஸ் போடணுன்றாங்க. அப்போ இந்தியாவில் இப்போ EV மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ யூரோப்புக்கு அனுப்புகிறோன்ற அந்த ஐடியா இருந்தது இல்லை. இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோனா $8.5 billion. $8.5 billion அந்த எக்ஸ்போர்ட் ஆகப்பட்டது 2026 அஃபெக்ட் ஆகும். ஏன் அஃபெக்ட் ஆகும்னா, CBAT அங்கே வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற மேனுஃபேக்சர் பண்ணுற என்டிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக தான். இங்கே ஃபாசில் ஃபியூல் நம்மளுக்கு கிடையாது. இங்கே என்னென்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எமிஷன் பண்ணிக்கலாம். இங்கே எமிஷன் பண்ணி லோ காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே அனுப்புறதுனால அங்கே இருக்கிற டொமஸ்டிக் கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் $8.5 billion வந்து இந்தியாவுக்கு நாளைக்கு எக்ஸ்போர்ட் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, UKவும் USவும் அவங்களும் வந்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுன்றாங்க. இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷனிசம் இருக்கக்கூடாதுங்கிறது தான், குளோபல் ட்ரேட் நடக்கணுங்கிறது தான். ஆனால் ஐரோப்பிய யூனியன் தான் கொண்டு வந்தது. இப்போ ஐரோப்பிய யூனியனே அதுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ இந்த சேலஞ்சை மோடி அவர்கள் வரக்கூடிய நாட்களில் எப்படி எதிர்கொள்வாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா $8.5 billion எக்ஸ்போர்ட், இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்குது. அப்போ தான் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏறும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏறினா தான் நம்மளுடைய
நாடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஃபிஸ்கல் டெபிசிட் குறையும், நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியும். அதனால் வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் பொழுது இப்போ முக்கியமாக இதில் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது யூத்தை வந்து ஸ்கில் பண்ணுற ஸ்கீம், ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி, ஸ்கீம் சின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா 3000 ரூபா ஒரு பெரிய பணமானுவாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு யூத்துக்கு 3000 ரூபா கொடுக்குறது பெரிய பணம். அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு அதை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி, ஸ்கீம் சி. இப்போது எஜுகேட்டட் யூத்து அன்எம்ப்ளாய்டு இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர். அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக கார்ப்பரேட்டுக்கு போகும்பொழுது அந்த கம்பெனி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது ஒன்று அவர் வந்து தொழில் முனைவோர் ஆவார், இல்லையா அந்த கம்பெனியில் கற்றுக்கிட்ட வேலையை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் கூட மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹெல்ப்பை வந்து அந்த கம்பெனியே செய்வாங்க ஃப்யூச்சரில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது டாப் 500 கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து 31-35 இருந்துச்சு, நீங்கள் அதை காப்பி அடிச்சிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அறிக்கையில் இருக்கா, பிஜேபி அறிக்கையில் இருக்கா, அது நம்மளுக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு மாணவர்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுருக்காங்களான்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் இது செயல்படுத்துறதுல டெஃபினட்டாக பியூரோக்ரஸியோடைய சேலஞ்சஸ் இருக்கும். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, பீகார் மற்றும் ஆந்திராவுக்கான பட்ஜெட்னு எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு நிறைய சிறப்பு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆந்திராவுக்கு ஒரு 15,000 கோடி, பீகாருக்கு ஒரு 26,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கலாக எப்படி சார், ரெண்டு மாநிலங்கள் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவையே தாங்கி கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த 2 மாநிலங்களுக்கும் சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்களா? தவறு என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயலேஷனில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்குது. அதனால் இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அங்கீகாரம் கொடுக்கல. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அங்கீகாரம் கொடுக்காம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை விட அதிகமாக பணம் கொடுத்துருக்காரு. அதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆந்திர பிரதேஷை ஒரு பொட்டென்ஷியல் ஹப்பா இன்னைக்கு உருவாக்க வேண்டிய இடத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் மட்டும் இல்லை, நரேந்திர மோடி அவர்களும் கடமைப்பட்டிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரில் இன்றைக்கி இருக்காருனாக்க இந்த டேர்மில் அதுக்கு வந்து சாலிட் சப்போர்ட் கொடுக்கறது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி கோயலேஷனில் இருக்கும் பொழுது ஹாஸ் டு டெஃபினெட்லி சப்போர்ட் த கோயலேஷன் பார்ட்னர். அதுக்கு தானே கோயலேஷனு. எதுக்காக கோயலேஷனு? அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த பக்கம் வராமல், காங்கிரஸ் பக்கம் வராமல் நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் நிற்கிறாருன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு தேவை, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நரேந்திர மோடி தேவை. அப்போ எதுக்காக தேவைன்ற பாயிண்ட் வருதா இல்லையா? லெட் அஸ் கெட் இன்டு மானிட்டரி டர்ம்ஸ். சந்திரபாபு நாயுடு அவரோட ஸ்டேட்டை வளர்த்தாகணும். சந்திரபாபு நாயுடு அவருடைய கேபிட்டல் பில்ட் பண்ணணும். எது கேபிட்டல் சொல்லுங்க? ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி. அமராவதியில் என்ன இருக்குது இப்போ ஃபெசிலிட்டி? எதுவுமே இல்லை. ஹி ஹஸ் டு பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவர் சின்ன வயசில் பாலிடிக்ஸ் வந்ததுலேருந்து ஸ்டேட்டோட கேபிட்டல் வளர்க்குறதே ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஹைதராபாத் வளர்த்தாரு, தெலுங்கானாக்கு போயிடுச்சு. இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் வராரு, அமராவதியை மார்க் பண்ணுறாரு, போலவரம் ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வராரு, ரியல் டைம் கவர்னன்ஸ் மாடல்லாம் கொண்டு வராரு. அந்த பில்டிங்லாம் இடிக்கப்பட்டது. திருப்பி வந்து ஜெகன்மோகன் ரெட்டி போயிடுறாரு, இப்போ சந்திரபாபு நாயுடு வராரு, திருப்பி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சாலிடாக அடுத்த 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் அவருடைய கவர்மெண்ட் இருக்கணும். எனி கவர்மெண்ட் ஃபார் தட் மேட்டர். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட்டா, சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்டா, நான் அதுக்காக வரல, பாலிடிக்ஸே பேசல. ஏதோ ஒரு கவர்மெண்ட் சாலிடாக இருந்தால் தான் ஏதோ ஒரு கேபிட்டலாவது கிடைக்கும். இல்லைனா அடுத்த வர கவர்மெண்ட்டை திருப்பி 4 கேபிட்டல் ஆக்கி 6 கேபிட்டல் ஆக்கி எது கேபிட்டல்னு தெரியாமல் மக்கள் எப்படி வாழ முடியும்? இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுடே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேசை வளர்த்து தான் ஆகணும். ஓகே சார், முழுக்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன சார் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, டெஃபினட்டாக வந்து ஜென்ரலாக நான் பட்ஜெட் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறளோ, தொடர்ச்சியாக ஒரு 20 வருஷமாக வந்து திருக்குறளோ, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டோ, இல்லையோ ஔவையாருடைய ஆத்திச்சூடியிலேருந்து ஒரு கோட்டோ, இல்லை தமிழுக்கான ஒரு அங்கீகாரமோ, இல்லை தமிழ் மொழிக்கான ஒரு விஷயமோ பேசப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வாட்டி அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வருத்தளிக்குது. டெஃபினட்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை சொல்லியிருக்கலாம். ஒரு திருக்குறளோ, ஔவையாருடைய ஆத்திச்சூடியோ, இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் புறநானூறு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. நிறைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்றது அவங்க சொல்லி தான் நம்மளுக்கே தெரியும். இப்போ அந்தளவுக்கு வந்து இன்டெப்த்தாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுடைய விஷயத்தை பற்றி. பட் தமிழ்நாடுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணால் கூட ஸ்டேட் லெவலில் தமிழ்நாட்டு மக்கள்
டெஃபினட்டாக வந்து மோடி அவர்களை நேஷனல் லெவலில் ஓட் பண்ணுறதை விட்டுருங்க, ஓகே நேஷனல் லெவலில் அவர் தமிழை பற்றி பேசுகிறத அங்கீகரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓட்டுங்கிறது அது டிரான்ஸ்லேட் ஆகாததுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டேட் யூனிட் பிஜேபி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து ஸ்லோவாக வந்து அவங்க பர்சன்டேஜ் ஏற்ற பார்க்குறாங்க, அது வேற. நரேந்திர மோடி அவர்களை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் ஓட்டுனால தான் அங்கீகரிக்கணும்னு கிடையாது. அவரும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்கிறாரு, தமிழ்நாடு மக்களும் நரேந்திர மோடி அவர்களை பல டைரக்ஷனில் அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் அது ஓட்டாக மாறணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த பட்ஜெட்டில் மிஸ் ஆகிறது. தமிழ்நாட்டில் இருந்து நம்ம தமிழராக பார்க்கும் பொழுது அது ஒரு ஏன் இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வியோடு தான் ஓகே இந்த பட்ஜெட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லையா கடைசி கேள்வி சார், இந்த பட்ஜெட்டை பற்றின உங்கள் பார்வை ஒரே வரியில் குறிப்பாக சூப்பரா, சுமாரா, இல்லை ஃப்ளாப்பா? இது நிறைய பட்ஜெட்ஸ் பார்த்துருக்கேன் தமிழ், நம்மளே நிறைய பட்ஜெட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பல பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் இந்த பட்ஜெட் நான் வந்து 6/10 தான் கொடுப்பேன். காரணம் என்னன்னா, இதில் வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு இமீடியட்டாக மக்கள் கையில் வர மாதிரி இல்லை. ஓகே, அதாவது பிலோ ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தான். இப்போ நாளைக்கு என்ன பட்ஜெட் வந்து கிடச்சிதுன்னு பார்க்கணும்ல. ஓகே, அதில் கிடச்சது என்ன? சேலரிட் எம்ப்ளாய்க்கு ஒரு 5200, 17,500 ரூபா. அதாவது 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 5,200 ரூபா, 15 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 17,500 ரூபா. ஸோ இந்த 17,500 ரூபா சந்தோஷம் கொடுக்குதா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ஆனால் யூத்துக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த பிளானை ஃப்ளாப் ஆகாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. இது எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? அது எனக்கு வந்து ரியலி ஐம் ஹாப்பி. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி, ஸ்கீம் சி, இன்டர்ன்ஷிப் மாடலில் ஒரு மாணவர்களை கொண்டு போயிட்டு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து அதை வந்து செயல்படுத்துறதுங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கும் நம்ம மாணவர்களுக்கு யூஸ் ஆகுது. பட் இது செயல்படுமா, எப்படி ஆகும், அதில் அந்த டாப் 500 கம்பெனிஸ் வந்து உண்மையாலே அவங்களுக்கு செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த பட்ஜெட் பற்றின உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றம் தெரிகிறது. ஒரு 10க்கு ஒரு 6 மதிப்பெண் கொடுக்குறேன். ஒரு சுமாரான பட்ஜெட்னு உங்களுடைய பார்வை வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பேசியமைக்கு நன்றி ஸ்ரீகுமார். நன்றி தாமரை.